ஹரி ஓம் நம சிவாய. ஆனை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயரும் பாங்கான பூணூலகா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழ விநாயகனே விநாயகனே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே. தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவே சிந்தைதனில் ஐந்தெழுத்தை செப்புவே பின்னால் நமக்கு ஒரு காரியம் கைகூடுமா. அறுபடை வீடு கொண்டு அழகு திருவுருவாய மந்தையன் அப்பனே வடிவேல் முருகா தூர் கரையோரம் அமர்ந்திருக்கும் என் திருச்செந்தில் ஆண்டவனே வேல் முருகா பழனிமலை மீதமந்து பக்தர் குறை தீர்க்கும் என் பாலசுப்பிரமணியனே வேல் முருகா ஆறுபடை வீடு கொண்டையன் ஐயன் ஆறுமுகவேளன் வருவார் நமக்கு ஒரு காலம் அலைவில்லையே. அப்படி தானே தந்தோம் தன்னன்னை தன்னா அந்த கணவேரியை என் கூறுவா மறவே குணவரியே அருமுகவா நான் குஞ்சரமே உமை பாடே நம் பாடுவேனே ராமா உம்மை ஐயா பாடுவேனே ராமா உம்மை ஐயா பழகாலோ உம்மை தொழுவே செந்தூர் வடிவேல் முருகா பாடறியம்படி பறிவே ஐயா பாட்டினுடைய வகை அறிவே நான் ஏடறிவேன் எழுத்தறிவே அந்த ஏட்டினோட வகை அறிவே நான் ஏடறியான ஆளையிலே ஏடறியான ஆளையிலே என்னை எழுத வைத்தார் பாட்டினோட வகையாரிவே நம் பாடறிய நாளிலே
படிக்க வைத்தார் தாய் வில்லிசை அறியாத நாளையிலே என்ன விவரம் செய்தார் என் குரு உங்க மறந்தாலும் எந்த அண்ணாவிய மறப்பதில்லை என்னை சோறு உங்க மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியார மறப்பதில்லை எந்த நெஞ்சொரு நாள் மறந்தாலும் 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 எந்த நினை ஒரு நாள் மறப்பதில்லை மறப்பதில்லை குருவை மறப்பதில்லை இந்த இட்டமொழிமான நன்னகரத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆபத்துகாந்தவி அங்கையர்கண்ணி மங்கையர்க்கரசி யாரம்மா யாரையா மூன்று முகத்தோடு இந்த உலகத்திலே அவதரித்த தாயான முத்தாரம்மாளுடைய ஆலயத்தில் என் உச்சிமாகாளி என் மாரியம்மா என் சிவன் சக்தியுடைய ஆலயத்தில் அடியலந்த ராமன் அண்ணன் பெருமாளுடைய ஆலயத்தில் இன்றைக்கு மார்கழி மாதம் அழகான செவ்வாய்க்கிழமை எத்தனாவது செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை அம்மாளுக்கு திருமால் பூஜை ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆகையினால இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நம்மளுக்கு சொல்லி தந்த வாத்தியாரை சொல்ல வேண்டும் அல்லவா கட்டாய சொல்லணும் அண்ணன் உங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை சோறு உங்க மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியாரை மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்திட்டாலும் நாமல் நினைவுறு நாள் மறப்பதில்லை அப்படி எந்தனுக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் யாரையா அறையிலே சொல்லி வைத்து இப்பேற்பட்ட அம்பலத்திலே வில்லிசை படிக்க வைத்தவர்கள் வீட்டிலே சொல்லி வைத்து இப்பேற்பட்ட வீதியில நாமளை வில்லிசை பாட வைத்தவர்கள் எந்தனுக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் யாரையா அந்த திருநெல்வேலி ஜில்லாவிலே திருமுருகா அமர்ந்த நாடு என்னன் துவாகமையில் விரித்தாடும் மேல தோணி தோரன் நகர்தனி அந்த சான்றோர் குளமதியிலே இவர் சத்திரியன பிறந்தமாறு என்ன ராமரையும் சுமந்து வரும் தாத்தா ராமசுவாமி திருநெல்வேலி ஜில்லாவிலே திரு உருவாக அமர்ந்த நாடு அந்த மூவாற்றாங்கரையோரம் சீவளப்பேரி அருகிலே துவகமையில் விரித்தாடும் மேல தோணித்துறமான நகரத்திலே சான்றோர் குலம் சத்திரியர் குலம் நாடார் குலத்திலே பிறந்த பூமான் சீமா ஹரிஹரி ராமா அயோத்தி ராமா கோதண்ட வளைத்தையன் கோபாலராமன சுமந்து ஆடி வரக்கூடிய தாத்தா ராமசாமி நாடார் புலவர் பாதம் ஆமா அதற்கு அடுத்தபடியாக அதே தோணித்துறையிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தென்காசி ரோட்டிலே சீதபற்பநல்லூர் சமத்துவபுரத்திலே அடியலந்த ராமனன்னை சீதாலட்சுமியோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் என் அப்பா முருகேசனாடார் புலவர் பாதம் அதற்கு அடுத்தபடியாக தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை கிடையாது இல்லாம ஆகையினால் என ஈன்றெடுத்த தாய் முனியம்மாள் என்ற சாவித்திரி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு வையகமெல்லாம் பெயர் விளங்கும் வடக்கு அழகநாச்சியாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மாமா கருப்பசுவாமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே
கொண்டு மேலும் இந்தனைக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றால் அவர்கள் யார் யார் ஐயா யார் என்றால் யார் ஐயா ஐயா திருநெல்வேலி ஜில்லாவிலை திருவுருவாமர்ந்த நாடு வில்லீசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டு அறுத்தம் சொல்லும் ஆடாத தேவதையை ஆட வைத்து பார்ப்பவர் தான் மண் சிலையா இருந்தாலோ மலமளன்னு சிரிக்க வைப்பார் கல் சிலையா இருந்தாலோ அத்தை அவர் வில் படித்த கண்ணுருண்டி பார்க்கும் ஐயா மூவுலகம் வியாதி பெற்று மூவுலகம் அத்தை முத்துலட்சுமி புலவர் பாதோ மூவுலகம் வியாதி பெற்று மூவுலகம் வியாதி பெற்று முத்துலட்சுமி புலவர் பாதோ தோணித்துறை முத்துலட்சுமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு ஒருவர் ஒருவர் குருவே என்று இந்த உலகத்தில் அனைவரும் குரு நமக்கே என்ன கருவாய் ஜனித்த கருக்குழியில் அந்த கைகால் இணை பத்து மாதம் சென்று குருவாய் பிறப்பித்த மாதா குரு உலகத்தில் உன்னருள் தருவாயம்மா அதாவது இந்த திருமால் பூஜையை நடத்தி வரக்கூடிய விழா கமிட்டியாளர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம் தானகர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை ஊர் தலைவர் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக ஆனால் மேலை இசை கலைஞர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக பூஜை செய்து வரக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக அலங்காரம் செய்து வரக்கூடிய பூப்பண்டார் அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம் ஆனால் என்னையா அதற்கு அடுத்தபடியாக தாய் குளம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். அப்பா பாத்தியா கூட்டத்தை தாய்மார்கள் கூட்டத்தை ஆமாம்மா எவ்வளோ கூட்டம் அப்படின்னு நாங்க இப்பதானே விளக்கு பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கோம். ஆமா போயிட்டு ஒரு மணி போல வருவோம். 1 மணிக்கா பூஜைக்கு வந்தா போதாதாம்மா? எப்படியும் நாடகம் எல்லாம் 11:30 மணிக்கு தான் முடியும். சரி 11:30 மணி 12 மணி ஆயிரும். சரி நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பைய வந்து பார்த்தா போதாது ஒண்ணியா? அது போதும்ல. ஆமா ஆகையினால் ஆமா தாய் குலம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வருங்கால இளம் தென்றல்
வாலிப சிங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வானவேட்டு போடக்கூடிய வெடிகாரண்ணாவி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சாமி கொண்டாடி கோமரத்தார்கள். ஆமா, சாமி கொண்டாடி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆனால் ஆமா, காவல்துறை அதிகாரி ஐயா வந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு நம்ம திருமால் பூஜை நடக்குன்னா ஆமா, அத வெளியே எடுத்து காட்டுறது யார் கையில இருக்கு? அதுதான் ஒளியும். ஒளி இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. கிடையாது. ஆகையினால் ஆமா, நாமளுக்கு ஒளி அமைத்து தந்திருக்கிறது யார் அம்மா? யார் ஐயா? அதாவது ஆமா, இந்த இட்டமொழிமா நகரை சார்ந்த சுதாகர் சவுண்ட் சவுண்ட் சர்வீஸினுடைய ஆமா உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வீட்டுல கிடக்கும் கிளடு கட்டைகளுக்கு ஒரு வணக்கம். நல்லா இருக்கு உன் கதை. ஏமா உன்னைய பார்க்கணும், நான் உன்னைய பார்க்கணும்னா நாங்க தான் வரணும். சரி, நீ எங்களையே வீட்டுல கிடக்கும்னு சொல்லுதியா? அப்படி இல்லம்மா, காலையில போகும்போது பாரு, நீ வாங்கி கட்டிட்டு போற. கொடுத்தா வாங்கிட்டு போதான். என்னத்த நமக்குன்னா கொஞ்சம் குறைய கொடுப்பாங்க. என்னத்த கொடுப்பாங்க? என்னத்தையும் கொடுப்பாங்கல்ல. ஆமா, ஆனா போதும் உனக்கு. ஏமா, கோயிலுக்கு வர முடியாத தாத்தா பாட்டிமார்கள், ஆமா, நடந்து வர முடியாதவங்க, ஆமா, வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. உட்கார்ந்து நம்ம வில்லு பாட்டு கதைய கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆமா, இந்த கூறுகட்ட போய் உள்ள எல்லாரையும் சொன்னானே நம்மள ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படக்கூடாது. தாத்தாவும் பாட்டி நம்ம கிட்ட சண்டைக்கு வரக்கூடாதுல்ல, நம்ம மேல கோவப்படக்கூடாது இல்லாமா? ஆமா, ஆகையினால் ஆமா, தாத்தா பாட்டி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய கதை என்ன கதைமா? என்ன கதை ஐயா? அதாவது ஆமா, இந்த தாயாகப்பட்ட ஆமா இந்த முத்தாரம்மாள், மாரியம்மா, உச்சிமாகாளி, ஆமா, சக்தி அம்மாள், அக்காதங்கை 8 பேர்களும் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து என்னென்ன லீலைகளை செய்து இன்றைக்கு இந்த இட்டமொழிமா நன்னகரத்திலே நேர்ந்து நிலை வாங்கி இருக்கக்கூடிய கதையை நாமளை பாடச் சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் ஆமா, இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆமா, ஆகையினால் கேட்டிருப்பாங்கல்ல. ஆமா, போன வருஷம் பெரிய ஆள்லாமா வந்து படிச்சிட்டு போயிருக்காங்க. பெரிய ஆளுனா எப்படி யாந்தண்டி இருப்பாங்களா? அப்படி வாந்தண்டி இருந்தா எப்படி நாங்க கூப்பிடுவோம்? அது சரிதான், நாங்க ஒல்லி அல்ல எதிர்பார்ப்போம். அப்படியா? உலகமே அப்படித்தானே எதிர்பார்க்க, இதுல நம்ம விதி விலக்கா? ஆனால் ஆமா, நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆகையினால் ஆமா, நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் நாம் முந்தானத்து பேஞ்ச மழையில நேத்து முளைச்ச காலம். ஆகையினால் மழை 3 நாளா நல்ல மழையா. 3 நாளா இல்ல, ஒரே நாள் மழை தான். ஆமா, ஊரெல்லாம் வெள்ளம், குளமெல்லாம் தண்ணி. அதான் சொல்லுவாங்க, என்ன எவ்வளவு பாவனாலும் தாங்கிரலாம். இந்த புண்ணியத்தை மனுஷனால தாங்க முடியாது. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் கொடையை பிடிச்சிட்டு வெளியே போயிருவாங்க. அதனால தான் நிறைய பாவமா செய்தமோ. யாருமா? நிறைய புண்ணியம் செய்யாம நீ பாவம் பண்ணுதுன்னு சொல்லி செய்தமோ நீ என்னையும் சேர்க்க என்னையதாயா சொல்லுத. ஆகையினால் ஆமா, கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், பக்கத்தில் மேலதாள குற்றங்கள். அது மட்டும் இல்லம்மா, வேற என்னையா? சாரீர குற்றம். எந்த குற்றம் இருந்தாலும் அந்த ஒரு குற்றம் இருக்க கூடாது. ஏன் இருக்க கூடாது? சாரீர குற்றம் இருந்தா எப்படி சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஆமா ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழைபுறுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம். அம்மனோட கதைகள் வாட முறிவாய்களை மகளே நம் முத்தாரம்மா பிறவி வாட கதைகள் வாடே வாய்களை மகளே அட்டக்காளியர்கள் கதைகள் வாடே அருள் முறிவாய்களை மகளே அம்மனோட கதைகள் வாடே அம்மனோட கதைகள் வாடே அருள் முறிவாய்களை மகளே அருள் முறிவாய்களை மகளே அம்மனோட கதைகள் வாடே
கப்பால் மூன்றாம் கடல் மோர்கடல் நதிய கொஞ்சம் தீவு கப்பால் நாலாம் கடல் தயிர் கடல் ஆளில்லை மேல் பள்ளி கொண்டு ஐந்தாம் கடல் பால் கடலம் ஆறாம் கடல் ஆழக்கடல் அங்க ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் எட்டாம் கடல் திட்ட கடல் ஒன்பதாம் கடல் அது உலகளந்தாம் கடலாச்சி அங்க பத்தாம் கடல் பெருங்கடல் பத்தாவது கடலுக்கு அப்பால் ஒரு பருத்த சுரண பூமி உண்டு அந்த பருத்த சுரண பூமி அப்பால் ஒரு இந்திர சுரண பூமி உண்டு அந்த இந்திர சுரண பூமி அப்பால் இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு அது நாவலர்கள் புகழும் நாடு ஒன்றாங்கடல் உவர்கடலா தாங்கே தீவு கப்பால் இரண்டாங்கடல் கருங்கடலா முதியன் கொஞ்சம் தீவு கப்பால் ஆமா மூன்றாங்கடல் மோர்கடலாம் நதிய கொஞ்சம் தீவு கப்பால் நாலாங்கடல் தயிர்கடல் ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அச்சுதன் நாராயணன் வாழுங்கடல் அதுதான் ஐந்தாங்கடல் அழகு திருப்பார்க்கடல் அழகான திருப்பார்க்கடல் ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எட்டாங்கடல் திட்டக்கடல் அதுதான் திட்டக்கடல் ஒன்பதாங்கடல் உலகளந்தான் கடல் பத்தாங்கடல் பெருங்கடலாம் பத்தாவது கடலுக்கப்பால் ஒரு பருத்த சுரண பூமி உண்டு பருத்த சுரண பூமிக்கப்பால் ஆமா ஒரு இந்திர சுரண பூமி உண்டு இந்திர சுரண பூமிக்கப்பால் அழகான இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா அது எந்த நாடம்மா எந்த நாடையா அது பட்டணமாம் அழகு நாகலோக பட்டணம் அந்த நாகலோக பட்டணத்தை யார் ஆண்டு வருகின்றார் யாரையா ஆண்டு வருகின்ற நாகராஜ மன்னனும் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியாளும் அந்த நாகலோக பட்டணத்தை அவர் எப்படி ஆண்டு வருகிறார்கள் அவர் மன்னவரும் தேவியுமாய் மனமகிழ்ந்து ஆண்டுவார் அவர் கணவேடும் மனைவியுமா அவர் கனகமுடன் ஆண்டுவார் அவர் எல்லும் நல்ல எண்ணெய் போலே மையனை பெரிய தோழர் போலே நகமும் நல்ல ஜதையும் போலே சதையும் போலே நலமுடனே நாகக்கண்ணி பெண்கொடியாளும் எப்படி ஆண்டு வருகிறார்கள் எள்ளு நல்ல எண்ணெய் போல இணை பிரியாத தோழர் போல நகமும் சதையும் போல நலமுடனே ஆண்டு வருகிறார்கள் யார் ஆண்டுவாரா யாரையா கீசகனும் கிளியும் போல அப்படியே கிருபையோடு ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு வரும்போது அந்த நாகராஜ மன்னனுக்கும் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் அங்க என்ன இருக்கு என்னையா இருக்கின்றது சொத்து இருக்கு ஆமா சுகம் இருக்கு சொத்தால ஒரு தாழ்வும் கிடையாது அதெல்லாம் நிறைய
இருக்கு. யாருக்கு? யாருக்கு மூட்டை மூட்டையா இருக்கு. யாருக்குமா? நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மூட்டை மூட்டையா இருக்கா? ஆமா. என்னது இருக்கு மூட்டை மூட்டையா? தாளக்கார வீட்டுல மூட்டை மூட்டையா பணம் இருக்குயா. ஆமா வச்சிருக்காரு. ஆமா. மூட்டை மூட்டையா பணம் இருந்தா யாருமா இப்படி வந்து விடிய விடிய கத்திக்கிட்டு இருக்க போறா? பணம் நிறைய வைக்க போய் தான் வீட்டுக்காரம்மா நான் வாசல்ல போய் நின்னாலும் வீட்டுக்கோடு என்னை விரட்டி விட்டுறாங்க. அப்படியாம்மா? ஆமா. அது அவங்க கிட்ட இருக்க பணத்துக்காண்டி இல்ல. ஆமா. உன் குணத்தை அறிஞ்சு அப்படி விரட்டுறாங்க. அது சரிதான் ஐயா, அது சரிதான். ஆகையினால் ஆமா. நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தால ஒரு தாழ்வும் கிடையாது. சொத்தால ஒரு தாழ்வும் கிடையாது. மண் இருக்கு, மனை இருக்கு, மனையால ஒரு குறைகள் இல்லை. ஒரு குறைகள் இல்லை. ஆனா ஆமா. இப்ப பாரு என்னய்யா? செல்வத்திலேயே கூடுன செல்வம்னா எந்த செல்வம்? செல்வத்திலேயே கூடுன செல்வம்னா ஒரு 400 பவுன் நகை. எத்தனைமா? ஒரு 40 ஏக்கர் இடம். 400 பவுன்? ஆமா. 1 இல்ல 2 இல்ல. ஆமா. 400 பவுன் நகை, 40 ஏக்கர்ல இடம். சொல்லி போட்டா கிடக்கு. என்னம்மா சொல்லி போட்டா கிடக்கு? அது 40 பவுன் 45 பவுன்ல வேண்டாம். அதெல்லாம் கம்மி. 400 பவுன் நகை வேணும்னு வை. ஆமா. நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கோடி ரூபாய் வேணும். ஏன்யா? ஆமா. அப்ப 400 பவுன் நகை வச்சிருக்கவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? அது தங்கம் போற பாட்டுக்கு. ஆமா. இப்ப 1 கிராம் கிட்டத்தட்ட இப்பதான் என்னமோ ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அது குறைஞ்சா 20 ரூபா 30 ரூபா குறையும். கூடுனா 200 ரூபா 300 ரூபா கூடும். ஆமா. ஆமா. நீயும் அப்படித்தானே? தங்கம் போற போக்கு இல்ல, நாம தங்கத்தை தேடி போற போக்குக்கு அது ஏறத்தான் செய்யும். சீசன் நேரத்துல. ஆமா. சீசன் நேரத்துல பாட்டு நெருக்க இருந்துச்சுன்னா 500 ரூபாய் சம்பளத்தை கூட கேட்க. ஆமா. சீசன் இல்லம்மா கொஞ்சம் சம்பளத்தை குறைனா எவ்வளவு குறைப்ப வேணும், ஒரு 50 ரூபாய் குறைச்சுக்கோம்பல்ல. ஆமா. அந்த மாதிரி தான் அதுவும். அது சரிதான். குறைஞ்சா கம்மியா குறையும். கூடுனா அது பாட்டுல ஏறிக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு ஏறும், மலமலன்னு எட்ட முடியாத அளவுக்கு. ஆகையினால் ஆமா. செல்வத்திலேயே அழியாத செல்வம்னா பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். கூடுன செல்வம்னா கூடுன செல்வம். கனியிலேயே தவிட்டாத கனினா அது எந்த கனிமா? அதுதான் மதலை கனி, பிள்ளை கனி. ஆமா. ஆகையினால் ஆமா. இந்த நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் அந்த நாகலோகப்பட்டணத்திலே அங்க என்ன இருக்கு? அங்க என்னையா இருக்கின்றது? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மெத்த வீடு இருக்கு. அடுக்கு மெத்த வீடு இருக்கு அப்படின்னு மத்தவங்க படிப்பாங்க. மெத்த மெத்தையா வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஆகையினால் ஆமா. அந்த நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் என்ன இல்ல? அங்க என்னையா இல்ல? நாடு இருந்தோம், நகரம் இருந்தோம், சொத்து இருந்தோம், சுகம் இருந்தோம், சொத்தையாளே அங்கே பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லை எம்மா, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. அந்த நாகலோக பட்டணத்திலே அம்மா பிள்ளை இல்லை. யாருக்கு? பாவையா தாளக்காரரு நாகராஜனுக்கும் அங்கயா இங்கயாங்காரு நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும். ஆமா. என்ன இருக்கு? என்ன இருக்கின்றது? சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தையால ஒரு பிள்ளை இல்ல. இல்லையே. அதான் பாருங்க, ஒரே ஒரு பிள்ளை இல்லையே. இல்லையே. என்ன செய்ய? நேர நாகக்கண்ணி பெண்கொடியால் நாகராஜ மன்னனிடத்திலே ஓடி வந்தாள். என் கணவா ராஜமன்னா, இந்த நாகலோக பட்டணத்திலே என்ன பார்த்து பேசுறாளே என்ன பார்த்து. அவ என்ன சொல்லி பேசுறா தெரியுமா? கோவப்படாதீங்க சார், என்கிட்ட கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. யாருமா இப்ப கோவப்பட்டா? இப்ப மாறிச்சே உங்க முகம். உன் கண்ணுக்கு அப்படிதான் யார்ட்டையாவது சண்டை இருக்கணும்னே அலைவே உனக்கு அப்படிதான் தெரியும். இல்லையா? அம்மா. ஆமா. நாகலோக பட்டணத்திலே என்ன பாக்குறவாள்லாம். ஆமா. அவ என்ன சொல்லி பேசுறா தெரியுமா? அவ என்னையா சொல்லி பேசுகின்றா? என் கணவா ராஜமன்னா, மலடி நல்ல மலடி என்று மறைந்து